அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய விஸ்வாவசு வருஷ பிறப்பு வாழ்த்துக்கள். இன்னைக்கு தயவு செஞ்சு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா இதுதாங்க நம்ம புத்தாண்டு. அடுத்தவர்களுக்கு வாழ்த்து சொல்லும் போது தான் அவங்க தெலுங்கர்களாக இருந்தால் தெலுங்கு புத்தாண்டு, இல்லைனா மலையாள புத்தாண்டு, கன்னட புத்தாண்டு இப்படி சொல்லணுமே தவிர நம்முடைய புத்தாண்டுக்கு அந்த அடைமொழி தேவையில்லை. ஆனால் நாம் என்ன பண்ணினுக்கிறோம்? தலைகீழாக பண்ணினுக்கிறோம். நம்மளது புத்தாண்டுக்கு முன்னாடி தமிழ் புத்தாண்டு அப்படின்னு ஒரு அடைமொழி சேர்த்துட்டு அந்த ஜனவரி 1 அன்னைக்கு வெறும் ஹாப்பி நியூ இயர் இப்படி தான் சொல்லின்னுக்கிறோம். நானும் ஒவ்வொரு வருஷமும் சொல்லிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் இதை கேட்டு 1-2 பேராவது மாறினாங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷம், வேற ஒன்றும் இல்லை. இதில் வேற பார்த்தீங்கன்னா சித்திரை திருநாள் வாழ்த்து. இதில் திடீர்னு கட்சி ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு எப்படி அரசியல் நடத்துறது அப்படின்னு தெரியல போலகுது. சினிமா பாணிலேயே, ஏன்னா இப்போ சினிமா இது தானே ட்ரெண்டு. அந்த படத்துலேருந்து இந்த படத்துலேருந்து ஒரு காலத்தில் இந்த இங்கிலீஷ் படத்துலேருந்து சுடுவாங்க, அப்புறம் இந்த கொரியன் படம், ஃப்ரெஞ்சு படம் இப்படி இருந்தது. அதுக்கப்புறமா தமிழ் படத்துலேருந்தே சுட்டு அதே மாதிரி காட்சி வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க. அந்த பாணிலேயே அரசியல் நீங்கள் மற்ற கட்சி என்ன பண்ணுறாங்களோ அதை மாதிரியே நம்மளும் பண்ணலான்னு ஆரம்பிச்சிட்டாங்க போலகுது. சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்லாம் வாழ்த்து சொல்லிக்கிறாங்க. அது என்ன சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு சொன்னால் என்ன குறைஞ்சி போயிடுவீங்களா அப்படின்னா, அவங்கெல்லாம் ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டாங்க. நமக்கு தான் சொரணியே இல்லையே, அதனால தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டாதோ அவங்க அதானே சொல்கிறாங்க, நீங்கள் கேட்டிங்களா அப்படின்வாங்க. ஆமாம், அப்போ வாய் முடிந்தானே இருந்தோம். அந்த கவுண்டமணி கேட்பார்ல, அது ஏன்டா இந்த கேள்வியை என்ன பார்த்து நீ கேட்ட அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம கேட்டுருந்தோம்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. என்ன கேட்கணுன்றீங்களா? சார் சித்திரையில் தானே வருது, அதனால சித்திரை திருநாள்னு சொன்னால் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, அப்போது மற்ற பண்டிகையெல்லாம் வரும்போது தமிழ் மாதம் கூட வேணாம், இது டிசம்பர் திருநாள் வாழ்த்துக்கள், ஜனவரி திருநாள் வாழ்த்துக்கள், பிப்ரவரி திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா? புரியுதா? இப்போது சமீபத்தில் அந்த உகாதி சுபகாஞ்சுலு தெலுங்கு வருஷ பிறப்பு வந்தது. அப்போ என்ன சொன்னாங்க? தெலுங்கு வருட பிறப்பு வாழ்த்துக்கள்னு தானே சொன்னாங்க. அப்போ அது என்ன மாதம் வந்ததோ அது தெலுங்குலேயோ இல்லை இங்கிலீஷ்லேயோ அந்த மாத பேரை வச்சு மார்ச் திருநாள் வாழ்த்துக்கள்னு யாரும் சொல்லலைல்ல. அவங்கக்கிட்டலாம் அந்த மாதிரி விளையாட முடியுமா? நம்மக்கிட்ட தான் இஷ்டத்துக்கு எதை வேணா சொல்ல முடியும். அங்கெல்லாம் அந்த மாதிரி பேசினா டங்குவார் வந்துடும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போலகுது. சரி, ரைட்டு, நாம் என்னைக்கு திருந்த போகிறோம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை விட வருந்த வேண்டிய விஷயம் பெருசாக நடந்துட்டுருக்கு மேற்கு வங்காளத்தில். என்னதான் நடக்குது அப்படின்னு ஒன்றுமே தெரியலங்க. அதாவது காவல்துறை முற்றிலுமாக செயலிழந்து விட்டது. காவல்துறை இதுதான் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அவங்களாலேயே எதுவும் செய்ய முடியல, ஆர் செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்படின்றதுனால கல்கட்டா ஹைகோர்ட்டு மத்திய பாதுகாப்பு படையை முர்ஷிதாபாத் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. பிஎஸ்எஃப் கண்ட்ரோலில் அந்த ஹோல் டிஸ்ட்ரிக்டே வருகின்றது. அந்த வயலன்ஸ், கட்டுக்கடங்காத வன்முறை, அதை அவங்க கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இது அந்த மாநில அரசாங்கத்தோட டோட்டல் செயலிழந்த நிலைமையை குறிக்கலையா? அப்போது ஒரு அரசாங்கத்தால், ஒரு அரசாங்கம் கண்ட்ரோலில் வச்சிருக்க காவல்துறையால் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல, மத்திய பாதுகாப்பு படையை கோர்ட்டு உத்தரவிட்டு கொண்டு வர வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்னால், இஸ் இட் நாட் பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி? ஒரு அரசாங்கம் எதுக்குங்க இருக்குது? நீங்கள் இந்த வளர்ச்சி பாதைகள் கொண்டு போவது, அதுக்கப்புறம் இந்த புதிய திட்டங்கள் கொண்டு வருவது, இதெல்லாம் கூட எல்லாமே நான் சொல்வேன் செகண்டரி, டெர்ஷியரி தான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உயிருக்கு பாதுகாப்பு, அந்த ரைட் டு லிபர்ட்டின்னு இருக்குது இல்லையா, ரைட் டு லைஃப். அந்த உயிர் இருந்தால் தானே நீங்கள் திட்டம் போடுறது, சட்டம் போடுறது, இதெல்லாம் வேலைக்காகும். அப்போது அந்த உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை தான் ஒரு அரசாங்கத்தின் முதல் கடமை. அதுக்கப்புறமா தான் நீங்கள் கொண்டு வர திட்டமா, அது ஊழலா, அதை பற்றியெல்லாம் பேச முடியும். ஆனால் அந்த உயிருக்கு பாதுகாப்பு கூட கொடுக்க முடியவில்லை ஒரு காவல்துறையால், ஒரு அரசாங்கத்தால். அப்படின்ற நிலைமையில் உடனே நீங்கள் என்ன சார், மணிப்பூருக்கெல்லாம் நீதிபதிகள் குழு போனாங்களே, அவங்க முர்ஷிதாபாத்துக்கு போவாங்களா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. மணிப்பூர் விஷயம் வேற, முர்ஷிதாபாத் வேற. ரெண்டாவது, மணிப்பூரில் அந்த கலவரம்லாம் ஆரம்பித்து பல மாதங்கள் கழித்து தான் இப்போ அவங்க போயிருக்காங்க. உடனே எல்லாம் போல சார். அப்போ மேற்கு வங்காளத்தில் இதே மாதிரி வன்முறை கலவரங்கள் இதுக்கு முன்னாடியும் பல தடவை நடந்திருக்குதே, அப்போல்லாம் ஏன் போல அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. அது தேவையில்லாமல் நீங்கள் அடுத்தவர்களது அதிகார எல்லைக்குள் நுழையிற மாதிரி. அதனால் தயவு செஞ்சு நண்பர்கள் யாரும் இந்த மாதிரி கேள்விகளை கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா
மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க வந்து பிஜேபி அண்டு பிஎஸ்எஃப் இவங்க மேலே பழிய போட்டுட்டாங்க. அண்டு சகரிகா கோஸ் இவங்க வந்து ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதுக்கப்புறமா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் அவங்க எம்பியாகவும் ஆக்கப்பட்டார். அவங்க சொல்லியிருக்காங்க கூன்ஸ். எப்படி அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்துக்கள் அவங்க வந்து உயிரை காப்பாற்றிக்க ஊடு வாசல் எல்லாத்தையும் விட்டு போட்டு கங்கை நதியை தாண்டி ஓடுகின்றார்கள். அப்படி பாதிக்கப்பட்டு உயிரை காப்பாற்றிக்க ஓடுறவங்களை பார்த்து சொல்றாங்க இந்த எம்பி கூன்ஸ் அப்படின்னு. இதுதான் செக்யூலரிசமா? ஆமா, இப்படித்தான் எடுத்துக்கணும். இதுதான் செக்யூலரிசம். ஏன்னா நம்ம வழக்கண்ணைகளா இருக்கிற வரைக்கும் இதுதான் செக்யூலரிசம். மம்தா பானர்ஜி சொல்றாங்க இதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் தான் பொறுப்பு. எப்படி பொறுப்பு? லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட் ஆச்சா, மாநில அரசாங்கம் தானே பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் இல்லை, மத்திய அரசாங்கம் வந்து அந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதா அதை வந்து சட்டமாக்கிட்டாங்க. அதனால மக்கள் வந்து தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கின்றார்கள். அப்படியா? எப்படி வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தான் எதிர்ப்பை தெரிவிக்கின்றார்களா? அங்கே மட்டும் ஏன் கலவரம் வந்தது? மற்ற மாநிலங்கள்லாம் யாருக்குமே எதிர்ப்பு இல்லை, அவங்கெல்லாம் வந்து எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. இதே தமிழகத்தில் கூட நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் நாத்தாக்கா கூட அவங்க கூட போராட்டத்தை நடத்தினார்கள். நிறைய அமைப்புகள் போராட்டத்தை நடத்தினார்கள். இங்கெல்லாம் ஒன்றும் கலவரம் வரலையே. மேற்கு வங்காளத்தில் மட்டும் ஏன் கலவரம் வருது? ஏன் அங்கே மட்டும் வந்து இந்துக்கள் தாக்கப்பட்டனர்? எத்தனை பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள்? எத்தனை பேர் ஊட்ட விட்டு ஓடி போய்கிறாங்க? மற்ற மாநிலத்திலலாம் அந்த மாநில ஹைகோர்ட் வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ் வரணும் அப்படின்னு உத்தரவு போட வேண்டிய நிலைமை இல்லையே. மேற்கு வங்காளத்தில் மட்டும் ஏன் அந்த மாதிரி நிலைமை வந்தது? செயல் இழந்து போன அரசாங்கம், ஆனால் அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. உத்தரப்பிரதேசத்திலேயோ இல்லை மத்திய பிரதேசத்திலேயோ குஜராத்திலேயோ எதாவது நடந்ததுன்னா எல்லாரும் மூக்க விடுவாங்க. எல்லாரும் நான் சொல்கிறேன், அது யாருன்னு என்ன கேட்காதீங்க, நீங்களே புரிஞ்சுக்கங்க. ஆனால் மேற்கு வங்காளத்தில் எது நடந்தாலும் யாரும் எதுவும் வாய் திறக்க மாட்டாங்க. யாரும் அப்படின்றதும் நீங்களே புரிஞ்சுக்கங்க, நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மணிப்பூருக்கு ஏன் போகவில்லை அப்படின்னு கேட்பாங்க. இவங்க கூட்டணியில் இருக்க மேற்கு வங்காளத்தில் எவ்வளவு தொடர்ச்சியாக எவ்வளவு கலவரங்கள் வன்முறைகள் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் யார் கண்ணுக்கும் தெரியாது. இதில் மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு தடவை சொன்னாங்க, அமித்ஷா அவர் வந்து மேற்கு வங்காளத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது அவர்களெல்லாம் வேற்று மாநிலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படியா? சரி. அதிர் ரஞ்சன் சௌத்ரி இவர் வந்து அங்கே மேற்கு வங்காளத்தில் தொடர்ந்து எம்பியாக இருந்து வந்தவர், எதிர்கட்சி தலைவராகவும் இருந்தவர் காங்கிரஸ் கட்சியில். அவருக்கு எதிராக அந்த யூசுப் பத்தான், அதாங்க அந்த பவுலிங்லாம் போடுவார், கிரிக்கெட் ஆடுவார், ஆமாம், அவரை நிறுத்தி வச்சு தோக்கடிச்சாங்க. அவர் வந்து கொஞ்சம் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு எதிராக காங்கிரஸும் டிஎம்சியும் அப்பப்போ அலையன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கனாலுமே இவர் வந்து கொஞ்சம் கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பார். அதனால் அவர் எப்படியாவது தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் பத்தானை நிற்க வைத்து தோற்கடித்தார்கள் மம்தா பானர்ஜி அவர்கள். யூசுப் பத்தான் பெங்காலியா? இல்லை, அந்த மாநிலத்துக்கும் அவருக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் குஜராத்தை சார்ந்தவர். அமித்ஷாவும் குஜராத்தை சார்ந்தவர் தான். அவருக்கும் பெங்காலி தெரியாது. யூசுப் பத்தானுக்கும் பெங்காலி தெரியாது. அவரும் குஜராத்தை சார்ந்தவர் தான். ஆனால் யூசுப் பத்தான் அந்த மாநிலத்தில் சேராத ஒருத்தரை நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கேத்தான் ஃபேனுக்கு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா விளம்பரத்தில், பெயர் ஒன்றே போதும் அப்படின்னு. அந்த கேத்தான் ஃபேன் மாதிரி யூசுப் பத்தானும் போல இருக்கு, பெயர் ஒன்றே போதும். தப்பா நினச்சிக்காதீங்க, அவர் பெயர் பெற்ற கிரிக்கெட்டர் இல்லையா, அதனால சொன்ன. நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிறீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இதுதான் இந்த புள்ளி கூட்டணி கட்சிகளுடைய செக்யூலரிசம். அந்த அதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, இந்த கலவரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆளுங்கட்சி நினைச்சா அவங்களுக்கு தேவைன்னா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அருமையான ஒரு பொன்மொழி. அவர் சொல்றாரு, கோத்ரால நடந்த கலவரம் அப்போ வந்து அங்கிருந்து ஆளுங்கட்சி பாஜகவுக்கு தேவைப்பட்டது, அதனால அங்க கலவரம் நடந்தது. அந்த மாதிரி தான் இங்க இந்த கலவரம் அப்படின்றது திரிணாமுல் காங்கிரஸுக்கு தேவைப்படுகின்றது, அதனால இங்க கலவரம் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நடக்கின்ற கலவரங்கள் எல்லாம் ஆளுங்கட்சியினால் தான் அப்படின்றத அப்படியே ஏத்துக்கணும்னு சொன்னா, 1984 டெல்லியில் நடந்த கலவரம், அதுல இத்தனை வருஷம் கழிச்சு தான் அந்த காங்கிரஸ் தலைவர் ஒருத்தருக்கு ஒரு தண்டனை கிடைக்குது. அப்போ
அதுவும் வந்து காங்கிரஸ் கட்சி கலவரத்தை வேண்டும் என்று விரும்பி அவர்களாக நடத்தி வைத்தது தானா? இதே காங்கிரஸ் கட்சி பல மாநிலங்களில் ஆட்சியில் இருந்த போது, இதே குஜராத்திலேயே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த போது எத்தனை கலவரங்கள் நடந்திருக்கின்றன. யூபியில் எவ்வளோ நடந்திருக்கு, பீகாரில் எவ்வளோ நடந்திருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாடு முழுக்க நடந்த கலவரங்கள்னு ஏராளமாக லிஸ்ட்டு போடலாம். அப்போது அண்ணன் அதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள் சொல்கிற மாதிரி அதெல்லாம் அப்படி காங்கிரஸ் கட்சிக்கு தேவைப்படும் விதத்தில் அவங்களால தான் நடத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு ஒத்துப்பாரா? அவர் தானே சொன்னார், கலவரம் நடக்குதுன்னா அது ஆளுங்கட்சிக்கு தேவையாக இருக்கும், இல்லை அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு. அப்போ அதே மாதிரி தானே இதெல்லாமோ எதையோ சொல்ல போயிட்டு உண்மையெல்லாம் உளறிட்டு இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ இப்போவாது வந்து உண்மையை சொன்னார், அது வரைக்கும் சந்தோஷம். இல்லை, மம்தா பானர்ஜி அவர்கள் பேசியிருக்காங்க, இந்த வக்ஃப் வாரிய திருத்த மசோதா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இதை வந்து மேற்கு வங்காளத்தில் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்கின்றார்கள். எப்படிங்க இது ஒத்துக்க முடியும்? இப்போ நீதிமன்றத்துடைய மாட்சிமை அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நீதிமன்றத்துடைய தீர்ப்பு உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்பீல் போங்க. அதுக்கு வேற இப்போ இங்கே இந்த மூத்த இளம் வழக்கறிஞர் அழகாக ஒரு விளக்கம் கொடுத்துக்கிறாரு. அதாவது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு தான் இறுதியானது, அதை எதிர்த்து அப்பீல் போக முடியாது, அதாவது இந்த கவர்னர் தீர்ப்புக்கு இந்த சங்கிகள் ஏமாற்றுகின்றார்கள் அப்படின்னு சொன்னார். அதை அப்படியே பெங்காலியில் டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் கொண்டு போயிட்டு இவங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கின்ற அந்த மம்தா பானர்ஜி அவர்கள்கிட்ட சொல்லுங்கள், உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டு வந்து அந்த 25,752 டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் அவங்கள நியமனம் செய்தது செல்லாது, பதவி நீக்க வேண்டும், செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதுதான் ஃபைனல். சுப்ரீம் கோர்ட்டுக்கு தீர்ப்புக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. யாரோ உங்களை இங்கே சில சங்கிகள் குழப்பிட்டு இருக்கா மாதிரி அங்கே குழப்பினுக்கிறாங்க அப்படின்னு யாராவது போய் சொல்லுவாங்களா? ரைட், மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது சமீபத்தில் அதே அந்த கவர்னர் விஷயத்தில் நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்பு, அவங்க வந்து ஜனாதிபதிக்கே டைம் கொடுத்துட்டாங்க, இத்தனை நாளுக்குள்ளே இவங்க வந்து முடிவெடுக்க வேண்டும். அப்படி வந்து அந்த மசோதாக்களின் மீது முடிவெடுக்கவில்லை அப்படின்னு சொன்னால் மாநிலங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னும் சொல்லிட்டாங்க. உடனே நீங்கள் வந்து என்ன சார் இதுக்கெல்லாம் மட்டும் டைம் ஃப்ரேம் வைக்கிறாங்க, ஆனால் மற்ற வழக்குகளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் கிடையாதா? இப்போது சமீபத்தில் பொன்முடி அவர்கள் வந்து கன்விக்டட், உடனடியாக அவர் பதவி பறிக்கப்பட்டது. உடனே வந்து அங்கே அப்பீலுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா விரைவிலேயே என்ன பண்ணுறாங்க, அவருடைய அந்த ஸ்டே மட்டும் கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த அப்பீல் அது வந்து இன்னமும் விசாரணை வரவில்லை. எவ்வளவு நாள் ஆகின்றது? அப்போது எப்போ தான் விசாரிப்பாங்க? அதுக்குள்ளே அவருடைய இந்த டேர்மே முடிஞ்சிடும் போலகுதே அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஒரு வழக்கு துரிதமாக விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் யார் போய் கேஸ் போடுறாங்களோ அவங்க தான் வந்து அது எப்போ லிஸ்டிங் வருது என்ன ஏது அப்படின்ட்டு வக்கீல் பின்னாடியே போயிட்டு பார்த்துட்ருக்கணும். அதே மாதிரி இங்கே அப்பீல் போட்டது யார்? பொன்முடி அவர்கள். அவருக்கு இங்கே பணிச்சுமை அதிகமாக இருக்கின்றது, அதனால் அவரால் அந்த கேஸை ஃபாலோ பண்ண முடியல, அதனால் அப்பீல் வரல. இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர யாரும் வந்து இது புரியாமல் நீங்கள் பாட்டுக்கு கமெண்ட்டில் கேள்வி கேட்டு வச்சுருக்காதீங்க. இதுக்கெல்லாம் தனித்தனியாக நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நீதிமன்றம் அதில் வந்து கேஸு அப்படின்னா அதில் ஏராளமான நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காமல் ஏன் இந்த கேஸ் ஒன்றும் அப்படியே இருக்குது அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இந்த கேஸ் மட்டுமா இருக்குது, இன்னும் எத்தனையோ கேஸ் இருக்குது. அதனால் அப்படி தான் இருக்கும். ஏன்னா லட்சக்கணக்கான வழக்குகள் தேங்கி இருக்கின்றன. அதுக்கேற்ற மாதிரி நீதிமன்றங்கள் இல்லை. அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் இது மாதிரிலாம் கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா தப்பு. அது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதே மாதிரி அந்த டெல்லியில் நீதிபதி அவர்கள் வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட பணம், அவர்கள் என்ன சொல்லிட்டார், அது என்னுடைய பணமே கிடையாது, யாரோ கொண்டாந்து வச்சுக்கிறாங்கோ அப்படின்ட்டாரு. சரிங்க, அந்த இன்டர்னல் விசாரணை அப்படின்னு சொன்னீங்களே, அதனுடைய முடிவு எப்போ வரும் அப்படின்னா பாருங்கள், நீதிமன்றம் வந்து இந்த முறை ரொம்பவே டிரான்ஸ்பேரண்ட்டாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா அந்த சீசர்ஸ் ஒய்ஃப் மஸ்ட் பி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவருடைய ஸ்டேட்மெண்ட் அது இதெல்லாம் கூட வந்து அந்த சம்மந்தமான அந்த புகைப்படங்களை அதெல்லாம் கூட வந்து வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தாமாக முன் வந்து இதில் எதுவுமே வந்து ஒளிவு மறைவில்லை அப்படின்றத நிரூபித்திருக்கின்றார்கள் சுப்ரீம் கோர்ட்டில். அதனால் அந்த இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் இதுவும் வந்து விரைவிலேயே முடிந்து அந்த ரிப்போர்ட்டையும் வந்து சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்டில் போடுவாங்கோ அப்படின்னு நினைக்கிறேன். என்னங்க பண்ண முடியும்? இப்போது சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்டு. அதாவது ஒரு நீதிபதி வீட்டு வாசலில் போயிட்டு பணத்தை வச்சுருக்காங்க. அந்த நீதிபதி பயந்து போயிட்டு ஐயோ இது மாதிரி வச்சுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க.
அப்புறமா தான் தெரியுது அந்த அவனை கொரியர் பாய்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதா, அந்த விளக்கண்ணை வந்து அந்த பேர் காமனாக இருந்திருக்கு, வேற நீதிபதி வீட்டில் வைக்க வேண்டிய பணத்தை இங்கே வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வழக்கு நடந்திருந்தது. அப்போ யார் வீட்டில் வைக்கிறதா சொன்னாங்களோ அது மாதிரிங்க அந்த நீதிபதிக்கு வர வேண்டிய பணம் அப்படின்னா எவிடன்ஸ் இல்லை. சமீபத்தில் தான் தீர்ப்பு வந்தது, அவர்கள் மீது எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படின்னு அந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. ஆதாரம் வேணும் இல்லை. உன்னை கேட்கலாம், சார் ஆதாரம் அப்படின்னா எங்கே போகிறது, போலீஸ் தான் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலையே அப்படின்னா சட்டம் இருக்குதுங்க. சீஃப் ஜஸ்டிஸோடைய பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது. சரி, அதை பணத்தை சீஸ் பண்ணலாமா அப்படின்னா எஃப்ஐஆர் இல்லாமல் அவங்க பணத்தை சீஸ் பண்ண முடியாது. சட்டத்தை நீங்கள் ஒழுங்காக பார்க்கணும். அதெல்லாம் பார்க்காம நீங்கள் வந்து இந்த மாதிரி சந்தேக குரல் எழுப்புவதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. சரி, இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனாலும் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். எது இந்த 25,000 சில்லற பேர் டிஸ்மிஸ் விஷயத்தில். இதை பற்றி யாரும் எந்த கேள்வியும் கேட்கல. கேரள கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு, என்னங்க கான்ஸ்டியூஷனில் வந்து இந்த டைம் லிமிட் இல்லை அப்படின்னா இல்லை, அவ்வளோதான். புதுசாலாம் யாரையும் கொண்டு வந்து இது பண்ண முடியாது. இது வந்து ஜுடிஷியல் ஓவர் ரீச். இவங்க என்ன டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இத்தனை நாளைக்குள்ளே முடிவு எடுக்கணும் அப்படின்னு. இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு பேசியிருக்கார். உடனே சகாவுக்கள் காங்கிரஸ் 2 பேரும் எதிர இருந்தாலும் 2 பேருமா ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி எப்படி பேசலாம் எப்படி அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. கோர்ட்டு தீர்ப்பு அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஏன் மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ இல்லாமல் போயிட்டாங்களா? அங்கே மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்னது இவங்க காதலை விடலையா? சரி, அவங்கள விடுங்க. ஏன்னா அவங்கள இன்னைக்கு திட்டினா மறுபடியும் வந்து சட்டமன்ற தேர்தலில் அப்படியே கூட்டணி சேரலாம் அப்படின்னு நினச்சின்னுக்கிறமே, கைட்டி விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயமாக இருக்கலாம். சகாவுக்களே, முல்லைப்பெரியார் வழக்கில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வந்தப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? அந்த தீர்ப்பை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னவங்க தான் சகாவுக்கள். இவங்க கவர்னரை பார்த்து சொல்கிறாங்க, அது மாதிரிலாம் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு. காங்கிரஸ் கட்சி ஷாபானு வழக்கில் தீர்ப்பு வந்தப்போ அரசியல் சட்டத்தையே திருத்தி அந்த தீர்ப்பை ஒன்றும் இல்லாமல் பண்ண கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. நீங்கள் சொல்கிறீங்களா தீர்ப்பை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு? என்ன யோக்கியதை இருக்குது உங்களுக்கு? இதே காவிரி பிரச்சனையில் தீர்ப்பு வந்தப்போ கர்நாடக காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க, யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா? அந்த கர்நாடக காங்கிரஸுடன் தான் இங்கு வந்து இந்த திமுக கூட்டணியில் இருக்கின்றார்கள். இவங்க அதிமுக பாஜக கூட்டணி பற்றி கேட்குறாங்க, எத்தனை நாள் நிலைக்கும்? நீங்களே இவ்வளோ நாள் நிலைக்கும் போது அவங்க நிலைக்க மாட்டாங்களா? காஷ்மீரத்திலிருந்து அடித்து துரத்தினாங்க. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இத்தனை வருடங்கள் ஆச்சு. ஆனாலும் இன்னமும் முழுமையாக எல்லாரும் அங்கே ரீசெட்டில் ஆக முடியல. இப்போது மேற்கு வங்காளத்தில் முர்ஷிதாபாத் மாநிலத்திலிருந்து அடித்து துரத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது எப்போ ரீசெட்டில் பண்ணுவாங்க? இப்போ தானே கலவரமே ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளே வந்து நீங்கள் ரீசெட்டில்மெண்ட் பற்றி கேட்குறீங்களா அப்படின்னீங்களா? அதுவும் கரெக்டு தான். ஏன்னா அன்னைக்கு தலைவர் சொன்னார்ல, நாமெல்லாம் வந்து சோற்றால் அடித்த பிண்டங்கள், சொரணை கெட்ட முண்டங்கள் அப்படின்னு. அதனால தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இலங்கையிலிருந்து தமிழ் மக்கள் அடித்து துரத்தப்பட்டு வந்தார்கள். பர்மாவிலிருந்து நமது தமிழர்கள் அடித்து துரத்தப்பட்டு வந்தார்கள். உகாண்டாவிலிருந்து இந்தியர்கள் அடித்து துரத்தப்பட்டு வந்தார்கள். அவங்களுக்கெல்லாம் நம்ம அடைக்கலம் கொடுத்தோம். அதே மாதிரி அன்றைக்கு இருந்த கிழக்கு பாகிஸ்தான், அங்கே வந்து மேற்கு பாகிஸ்தானுடைய ஆதிக்கம் அதிகமாகி அவங்களுக்குள்ள தகராறு நடந்து அங்கிருந்து பங்களாதேஷிகள்லாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இந்தியாவுக்குள்ளே நுழைந்தப்போ அவங்களுக்கு நம்ம அடைக்கலம் கொடுத்தோம். அவங்களுக்காக சண்டை போட்டு பங்களாதேஷ்னு ஒரு நாட்டையும் உருவாக்கி கொடுத்தோம். இன்னைக்கு பங்களாதேஷ்லேருந்து ஏராளமாக திருட்டுத்தனமாக உள்ள நுழைஞ்சி, அதே மாதிரி அந்த ரோஹிங்கியா இந்தியா முழுக்க அவர்கள் பறந்து விரிந்திருக்கின்றார்கள். ஆனால் நம்ம நாட்டுக்குள்ளேந்தே நாம் அகதிகளாக அடித்து துரத்தப்படுகின்றோம். கங்கை நதியை தாண்டி உயிருக்கு பயந்து ஓட வேண்டிய நிலைமை இன்றைக்கு இருக்கின்றது. அப்போ எங்கேருந்தோ சட்டவிரோதமாக வரவர்களாம் வந்து நம்ம வாங்க அப்படின்னு சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்று விட்டு நம்ம மக்களை அடித்து துரத்தினுக்கிறோம். ஒருவேளை இதுதான் புள்ளி கூட்டணியின் செக்குலரிசம் போல இருக்கு. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.